டே 15 ஆஃப் டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கம்ப்ளீட் பண்ணேன். ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தேன். நைட்டு மேக்ஸ் படித்து டெஸ்ட் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கரண்ட் அஃபேர் படித்தேன். தமிழ் புக் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறீங்க. ஸோ தமிழ் புக்கில் வந்து என்னெல்லாம் டாபிக் கவர் ஆகும்னா 6th to 12th ஓல்ட் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டுமே கவர் ஆகும். ஸோ என்னெல்லாம் யூனிட் 6 கவர் ஆகும், ப்ளஸ் தமிழ் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிட போகுது. யூனிட் 6ல என்னெல்லாம் கவர் ஆகும்னா சங்கம் லிட்ரேச்சர்ஸ் கவர் ஆகும், தொல்காப்பியம் கவர் ஆகும், அது போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர் அதுவும் கவர் ஆகும், காப்பியங்கள் கவர் ஆகும். எது மட்டும் கவர் ஆகாதுன்னா அந்த கவிதைகள் புதினங்கள்லாம் வந்து என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இருக்கும். பட் நிறைய வந்து டாபிக் இருக்காது. ஸோ அதுக்கு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போய் கரண்ட் அஃபேர் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி மீதி எல்லாம் கவர் ஆகும். இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் மெயின், ஏன்னா அதுதான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக எல்லாமே படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கான அணிலாம் தெரியணும். ஸோ அணியை பற்றியும் நம்ம படிச்சு தான் ஆகணும்.